திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபியை விட்டார்னு விட்டியடா ஒரு பீலா. இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் அவசரமா வித்தியாசமா போன மாதிரி இருந்தா சாரி, பிகாஸ் டைம் இல்ல. எனக்கு இன்னைக்கு ஒரு பிரீமியர் ஷோக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணல, நானே தான் போய் கேட்டேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, பார்க்க ஆசையா இருக்கு, பார்த்துட்டு என்னோட தாட்ஸை சொல்றேன் அப்படின்னு. ஓகே வாங்க அப்படின்னு இன்வைட் பண்ணியிருக்காங்க. நான் படம் பார்க்க போனோம், டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த கம்மி டைமுக்குள்ள இந்த வீடியோ நான் பண்ணிட்டு எடிட் பண்ணணும். ஸோ ஏதாச்சும் கொஞ்சம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாம இருந்தா வெரி சாரி. வரப்போற வீடியோஸ் எல்லாம் அந்த மாதிரி கேஷுவலா பண்ண மாட்டேன். ஸோ பார்த்துட்டு உங்க தாட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் படம் பார்த்துட்டு வந்து அந்த படத்தை பத்தின ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நாளைக்கு முடிஞ்சா சொல்றேன். வேற என்ன, கோலிவுட்ல ரீசெண்டா சில படங்களோட அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் தத்தெடுப்பாங்க, அது குறிப்பிட்ட சீசனுக்கு ஏற்ற மாதிரி சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் நெட்டிசன்ஸ் வந்து ஹீரோயின்ஸை தத்தெடுத்து ட்ரெண்ட் ஆக்குறது ஒரு வழக்கம். முன்ன சாய் பல்லவி இருந்தாங்க, திடீர்னு அமரன் வந்தப்ப ட்ரெண்ட் ஆனாங்க, திரும்ப சாய் பல்லவி தான், எல்லாமே சாய் பல்லவி தான் ட்ரெண்ட் ஆனாங்க. அது மாறும். முன்ன அனுப்பாமாவும் இருந்தாங்க, அப்புறம் தக்கிட்டு தும் தக்கச்சும்னு ராஷ்மிகா, அப்புறம் அந்த சீதாராமன் அந்த படம் வந்த டைம்ல மகாராணி பிரின்சஸ் முர்னால் தாக்கூர் இருந்தாங்க. அந்த வரிசையில் இப்போ தமிழ்நாட்டில் ட்ரெண்டிங்காக இருக்கிறது கைடு லோகர் அண்ட் பிரேமலு ஃபேம் மமிதா பைஜு. கண்டிப்பாக பிரேமலு ரிலீஸ் ஆனதால தான் இப்போ தளபதியோட கடைசி படத்தில் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கும். இல்லைன்னா டவுட்டு தானே, ஜென்யூனாக அப்படி எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த மாதிரி இப்போ கைடு லோகர் வந்து STR 49 கூட நடிக்க போகிறதா ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க இதே முரளி அதர்வா நடிக்கிற ஒரு வெப் சீரிஸில் தமன் அவர்களும் நடிக்கிறாரு, மியூசிக்கும் பண்ணுறாரு. அங்கே தான் ஃபர்ஸ்ட் கமிட் ஆனாங்களாம். இல்லை அது கூட இல்லை, ப்ரோமோ ரிலீஸ் ஆனது டிராகனுக்கு முன்னாடியே அதர்வா முரளியோட வெப் சீரிஸ் தான் ரிலீஸ் பண்ணாங்க. பட் அவங்க நடிக்கிறதா தமிழில் ஃபர்ஸ்ட் இருந்த கோலிவுட் படம் துர்கா. ஒரு அந்த ஃபர்ஸ்ட் லுக் நானே கூட பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கும். அது ரிலீஸ் அந்த படத்தில் தான் அவங்க நடிக்கிறதா இருந்துதான். ஒரு சில காரணங்களால் அந்த படம் வரல. ஸோ இப்போ டிராகன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அது ஏகப்பட்ட ரூட் அவங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஓப்பன் பண்ணியிருக்கு. நான் ஏதோ உத்தமன் மாதிரிலாம் பேசக்கூடாது, நானும் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரேமலு பார்க்கும்போது நல்லா இருக்காங்களே அப்படின்னு இருந்தது. அப்புறம் டிராகனில் வந்து கும்தல கிடையாது நாக்கம் அடித்து பண்ணுறப்பெல்லாம் என்னையா இது, எங்கேருந்து இறக்குறீங்க, நல்ல ஹீரோயினாக இருக்காங்களே அப்படின்னு தான் இருந்தது. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப வந்து சோஷியல் மீடியாவுக்கு ஓப்பன் பண்ணுறப்ப அவங்களுக்கு எடிட் பண்ணி ஊன்னு ஃபயர் விட்டு ஏகப்பட்ட மேஷப் போட்டு ஒரு 10-15 பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் சப்ஜெக்டில் நடித்து கிடைக்க வேண்டிய பேர் புகழ ஜஸ்ட் ஒரே ஒரு படத்தில் 2-3 சீனுக்காகவே ஓவராக ஃபயர் விடும்போது என்னையா இவ்வளோ பில்டப் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு சலிப்பு தன்மை வருது. பட் நானும் ஆரம்பத்தில் அது ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் பார்க்கும்போது அப்படின்னு ஃபயர் விட்ட பையன் தான். மமிதா பைஜு தளபதி 69 மட்டுமே இல்லை, ராட்சசன் டேரக்டரில் இருக்கு. அவர் என்ன ரகனே தெரியல. ஃபர்ஸ்ட் ஒரு காமெடி படம் எடுத்தார், சூப்பராக இருக்கும். செகண்ட் வந்து கோலிவுட்டையே பயங்காட்டின ஒரு படம் ராட்சசன், சொல்லவே தேவையில்ல. இப்போ ஒரு லவ் சப்ஜெக்ட், உங்களுக்கு என்னதான் சார் வராது அப்படிதான் இருக்குது. அவங்க டைரக்ஷனில், அவரோட டைரக்ஷனில் இப்போ விஷ்ணு விஷால் அண்ட் மமிதா 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறாங்க, 2 வானம்னு. போஸ்டர் ரொம்ப ரொமான்டிக்காக இல்லை, பட் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ஒரு நல்ல ப்ராமிசிங்கான போஸ்டராக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டியாக இருக்குது. பார்க்கும்போது சம்திங் இந்த படம் 100ல் 1 இருக்காது, கொஞ்சம் யூனிக்காக இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் ஆத்தென்டிக்காக கிரியேட் ஆகுது. குட் பேட் அக்லியாக இருக்கட்டும், கூலி இந்த படம்ல பயங்கர ஆரவாரத்தோட சம்பவம் பண்ண ரெடியாக இருந்தாலும் சைலண்டாக சம்பவம் செய்ய காத்துட்டு இருக்கிற படம் தான் சியான் விக்ரமோட வீரதீர சூரன். ஒரு சினாரி எடுத்துப்போமே, நீங்கள் யார் ஃபேன் யாராச்சும் வந்து கேட்கும்போது நான் ரஜினி கமல் சார் ஃபேன் ப்ரோன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஏதாச்சும் ட்ரோல் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்க அஜித் விஜய் ஃபேன்னு சொன்னீங்கன்னா ஏதாச்சும் கலாய்க்கணும்னே வேணும்னே கலாய்ப்பாங்க. இதே போலதான் மோஸ்டா எல்லா ஆக்டர்ஸ்க்கும். ஆனா ஒருத்தன் விக்ரம் ஃபேன்னு சொன்னா எவனோ ஒருத்தன் எதுவுமே சீண்ட மாட்டான். ஓகே நீங்கள் விக்ரம் ஃபேனா, உங்களுக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும் போல இருக்குன்னு ஈஸியாக அவர் சொன்ன ஆன்சரை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பிகாஸ் விக்ரம் அவர்கள் அந்த ஸ்டேட்டஸில் தான் இருக்காரு. யாருக்கும் அவர் ட்ரோல் பண்ண மனசே வராது. ஏன் அது விக்ரம்க்கு மட்டும், ஏன் அவர் இது வரைக்கும் ஃப்ளாப் படம் கொடுத்ததே இல்லையா, நடித்த எல்லா படமும் இட்டான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவர் நடித்த படங்களில் சில படம் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக அவ்வளோ நல்லா போகலை. மேபி கமர்ஷியலாக லாபத்தை கொடுத்துருக்கலாம், பட் ஆடியன்ஸை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சான்னு கேட்டால் கிடையாது. பட் ஸ்டில் கோலிவுட்டில் விக்ரம் சாருக்குன்னு ஒரு இடம், ஒரு சேர் இருக்குது. அதை இன்னுமே எந்த ஆக்டராலையும் ஃபில் பண்ண முடியலையோ நான் நினைக்கிறேன். எஸ், முடியாது, கண்டிப்பா முடியாது. அன்னியன் படம் வந்து இப்போ வரைக்கும் 20 வருஷம் ஆச்சு. ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆக போகுது. ஓகே, இப்போ இருக்கிற டெக்னாலஜி, லேட்டஸ்ட் டெக்னாலஜி வச்சு எந்த ஆக்டரை ரீமேக் பண்ணா இந்த படங்களை, இப்போ பில்லா ரீமேக் பண்ணாங்களா அந்த மாதிரி அன்னியன் படங்களுக்கு இப்போ இருக்கிற ஹீரோஸ் யார் ஈஸியாக ரீமேக் பண்ண முடியும்னு கேட்டால் உங்களால் ஜென்யூனான ஒரு கரெக்டான ஆக்டர் எடுத்து செலக்ட் பண்ணி சொல்ல முடியுமா? கஷ்டமாக இருக்குல்ல? எனக்குமே அதே மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ அதான் சொன்னேன், கோலிவுட்ல விக்ரம் சாருக்கான சேர் அப்படியே தான் இருக்கு. ஈஸ் எ கிங். அவர் கண்டிப்பாக ஒரு கிங் தான். ஒரு நல்ல படம் நடிச்சு, நல்ல ஸ்டோரி நடிச்சு, அதுலேருந்து கிடைக்கிற மகுடத்தை எடுத்து தலையில மாட்டிக்கிட்டு அவர் சேர்ல உட்காரணும். அது மட்டும் தான் இப்போ வரைக்கும் மிஸ் ஆகிட்டு இருக்கு. இன்னும் வெளிப்படையாக ஓப்பனாக சொல்லணும்னா கமல் சாருக்கு அப்புறம் ஒரு பயங்கர டஃப்பான ஒரு கேரக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். போத் அந்த கேரக்டர் பயங்கர பிசிக்கலாகவும் சேஞ்ச் ஆகணும், அட் த சேம் டைம் மென்டலாக பயங்கர ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் ஆகணும்னா கமல் சாருக்கு அப்புறம் கண்டிப்பாக சியான் விக்ரமால தான் அதை பண்ண முடியும்னு நான்
நம்புறேன், ஆணித்தரமா நம்புறேன். ஸோ அதாங்க, இவருக்காகவே வீரதீர சூரன் வெறித்தனமா தியேட்டர்ல ஓடணும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். படம் சைலண்டா எந்த ஒரு ப்ரொமோஷனும் இல்லாம கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருந்தாலுமே படத்துக்குள்ள இருக்கிறவங்களா சரியான ஐட்டங்காரங்க, எல்லாம் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஹீரோஸ். இதோ இப்போ வரைக்கும் அந்த படத்துல இருந்து ஒரு 4-5 வீடியோஸ் வந்திருக்குல்ல, பார்த்த வரைக்கும் அதை பத்தி பேச மட்டுமே என்கிட்ட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸ் அண்ட் கான்செப்ட் இருக்கு. இதோ வந்துடும் ட்ரெய்லர், இன்னும் 2-3 நாள்ல வந்துடும், வரட்டும். அதெல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமா டீடைல்டா தெளிவா என்டர்டெய்னிங்கா ஒரு வீடியோ பண்ணலாம். அந்த வீடியோல தெரியும் சியான் விக்ரமோட வெயிட் பவர் என்னன்னு. குட் பேட் அக்லியோட ஓஜி சம்பவம் நேற்று ரிலீஸ் ஆகி யூடியூப்ல சில ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. யூடியூப்ல மட்டும் இல்ல, ஏகே ஃபேன்ஸ் மனசிலுமே சரி ஃபயர் அண்ட் நெருப்புல கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு தான் இருக்கு. பட் சில ஜெனரல் ஆடியன்ஸ் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நாம வீடியோ போட்டோம்ல, அதுல கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணாரு, ப்ரோ எனக்கு கேட்கிறப்ப 2 Fun சாங்கோட ரிசம்பிளன்ஸ் தெரியுதுன்னு. அதுக்கு சில பேர் லைக் போட்டும் அக்ரி பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 10-15% எங்கேயும் மிஸ் ஆகுது, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம்னு ஜெனரல் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ கிடைக்குது. ஓகே, இப்போதைக்கு இந்த வெர்ஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படத்துல ஏதாச்சும் ரீமிக்ஸ் பண்ணி ஆடியன்ஸ் சொன்னதை அக்செப்ட் பண்ணி ஏதாச்சும் ஆல்டர் பண்ணி கொடுப்பாங்களான்றத படம் ரிலீஸ் அப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம். டீயா எனர்ஜெட்டிக்கா ஒரு சாங் கேட்டோம்ல, அதே எனர்ஜி அதே கத்துற மாதிரி ஒரு லவ் சாங் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஏஸ் படத்துல இருந்து உருகுதேன்னு ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஆனஸ்டா சொல்றேன், தம்ப்நெயில்ல ஆக்ட்ரஸ் ருக்மிணி அண்ட் விஜய் சேதுபதி அண்ணா 2 பேரும் இருந்தாங்க. நான் ஹீரோயின்காக தான் கிளிக் பண்ணேன். ஏன்னு சொல்லிடுறேன், ஒரு 1.5-2 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கன்னடால சைடு ஏ சைடு பின்னு ஒரு சாப்டா சைடு, எனக்கு பேர் தெரியல, பட் நான் அதை இப்படி சொல்றேன், சைடு ஏ சைடு பின்னு 2 படம் ரிலீஸ் ஆச்சு. சீக்வல்ஸ் தான். அந்த படத்துல ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸா இல்லைன்னா ஹீரோயினோட சாக்ரிஃபைஸா எப்படி ஜட்ஜ் பண்றதுனே தெரியாது. 2 பேரும் மிரட்டியிருப்பாங்க அந்த படத்துல. கிளைமேக்ஸ் பார்த்துட்டு ஒரு 1-2 நாள் நம்ம மைண்டு அங்கே தான் இருக்கும். நீங்க ஜெனியூனா அந்த படம் பார்க்கறது இருந்தா பார்த்துட்டு சொல்லுங்க. ஸோ அவங்க யாரு நம்ம அண்ணன் கூட நடிக்கிறாங்கன்ட்டு அவங்களுக்காக தான் அந்த பாட்டை கிளிக் பண்ணேன். பார்த்தா உள்ள அண்ணன் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க கண்ணுக்கே தெரியல எனக்கு. விஜய் சேதுபதி அண்ணா ரொமான்டிக்கா ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை சப்டிலாம் நல்லா பண்ணியிருந்தாரு. நல்லா பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி அண்ணா. அந்த விஷுவல்ஸ்க்கு கொஞ்சம் கூட சலிக்காம ஜஸ்டினோட மியூசிக் அட்டகாசமா இருக்கும். நீங்க ஒரு வாட்டி கேளுங்க, நீங்க அந்த பாட்டு கேட்டு பாருங்க. ஒருவேளை கேட்டுட்டு ஜென்யூனா எனக்கு மியூசிக் நீ பில்டப் பண்ண அளவுக்கு சரியில்லையே ப்ரோ, விஷுவலாகவும் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலையே, இதே ப்ரோ நீ சஜஸ்ட் பண்ண அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து யூ ஆர் ராங், யூ ஆர் டோட்டலி ராங், யுவர் சஜஷன் சரியில்லை அப்படின்னு நீங்கள் என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நீங்கள் கேட்டுட்டு வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி நல்ல நல்ல பாட்டு நல்ல படங்கள் நான் பார்க்குறத அப்பப்போ சஜஸ்ட் பண்ணுறேன், நீங்களும் சஜஸ்ட் பண்ணுங்கப்பா. அப்படியே பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லாமல் போயிடாதீங்க. ஒரு நல்ல படம் நீங்கள் பார்க்குறீங்களா ப்ரோ, இதை நான் பார்த்தேன் நீயும் பாருன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. கூலி படம் அந்த ஷூட்டிங்க்கு மொத்தமாக பூசணிக்காவை உடைச்சாச்சு. அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி கூலி சம்பந்தப்பட்ட ரிலீஸ் ஆன எல்லா போஸ்டர்ஸையும் சூப்பராக கனெக்ட் பண்ணி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். டைம் கிடைச்சா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு அதுக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அதில் 2-3 ஃப்ரேம் அவர் அந்த பில்டிங்கில் நின்றுட்டு ஒரு லைட்டிங்கில் பார்க்கறதா இருக்கட்டும், பின்னாடி தூண்கள்லாம் உடஞ்சி சதறி போய் அப்புறம் போர்ட்டில் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கு. கண்டிப்பாக அந்த ஒரு இடத்துல ரஜினி சாருக்கும் நாகார்ஜுனா சாருக்கும் ஒரு பயங்கரமான ஃபேஸ் ஆஃப் இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. கைதி 2க்கான ஷூட்டிங் இந்த வருஷமே டெஃபினட்டாக கிக் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம். கூலி ஆகஸ்ட் டைமில் ரிலீஸ் ஆனதும் ஒரு 2-3 மந்த்ஸ் ப்ரீ ப்ரொடக்ஷன் டைம் எடுத்துக்கிட்டு சீக்கிரமாவே ஒரு முக்கியமான சீன்ஸை ஷூட் பண்ற ஐடியால இருக்காங்களாம். மோஸ்டா அந்த கைதி 2க்கான ஸ்டோரி டில்லியோட பேக் ஸ்டோரி, அவர் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு சம்பவத்தை பண்ணிட்டு இந்த நிலைமையில இருக்காரு அதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அந்த நியூஸ் வெறும் ரூமரா இருக்கு, வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். மோஸ்டா கைதி 2 வந்து அவரோட ப்ரீக்வலா தான் இருக்கும். ஏன்னு சில இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் அண்ட் தியரியோட சொல்றேன். முடிஞ்சா நீங்க வரப்போற வீடியோல அதை கேட்டுட்டு உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம உங்க தாட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. சோஷியல் மீடியா லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, முடிஞ்சா ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க ஏதாவது அப்டேட் கேள்விப்பட்டீங்க பாத்தீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் இன்னும் கொஞ்சம் என்னால என்ன கலெக்ட் பண்ண முடியுமோ பண்ணி அடுத்த வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா பேசுவோம். ஸோ அவ்வளவுதான், சீக்கிரம் வேற வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஜாலியா சேஃபா ஹாப்பியா இருங்க. பை பாய், போயிட்டு வரேன். அப்புறம் ஒரு நிமிஷம், இந்த வாரம் டிராகன் அண்ட் நிக் 2மே ஓடிடில ரிலீஸ் ஆகுது. 2மே ரொம்ப நல்ல படங்கள், 2மே எடுத்து பேசணும்னு ஆசை. பட் எந்த வீடியோ எந்த படத்தை பத்தி ஃபர்ஸ்ட் சேனல் அப்லோட் பண்ணா நல்லா இருக்கும்னு உங்களோட விஷன் தாட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டேக் இட் கிராண்டடா இருக்காது, A to Z அந்த படத்தை ஃபுல்லா அனலைஸ் பண்ணி டீடைல்டா என்டர்டெய்னிங்கா கண்டென்ட் ஓரியன்டா ஒரு வீடியோ பண்ணுவேன். அப்படிதான் பண்ணணும்னு ஆசை, பண்ணுவேன். கண்டிப்பா அந்த வீடியோ உங்களை ஏமாத்தாது. நீங்க எந்த படம் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்க தாட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிராகனா நீக்கானு கண்டிப்பா அந்த வீடியோ நல்லா பண்ண ட்ரை பண்றேன். ஸோ அவ்வளவுதான், நிஜமாலே பாய், போயிட்டு வரேன். திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபிய விட்டார்னு விட்டியடா ஒரு பீலா.